نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. صدق الله العظيم. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் சலாமும் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் நஸீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் ஏராளமான எண்ணி முடிக்க முடியாத பல பாக்கியங்களை தந்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தால், எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அல்லாஹ்வினால் உலகத்திலே கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு பாக்கியம் குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வம் என்பது. அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை பற்றி அல் குர்ஆனிலே பல முறைகளில் எமக்கு எடுத்து சொல்கின்றார். அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கிஃப்ட் என்று சொல்கின்றான். லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய ஆட்சி, கவர்மெண்ட் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நாடியதை படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கின்றான். வயஹபு லிமன் யஷாஉ துகூர், நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கின்றான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து கொடுக்கின்றான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாடியவர்களை அல்லாஹ் குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக ஆக்குகின்றான். இன்னஹு அலீமுன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவர். யாருக்கு எந்த வயதிலே எப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு தெரியும். கதீர், அல்லாஹ் சக்தி உள்ளவன். வைத்தியர்கள் அனைவரும் கைவிரித்தாலும் மனிதர்களுடைய புத்திக்கு படாத முறையிலே தள்ளாடக்கூடிய வயதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போன்று குழந்தைகளை கொடுப்பதற்கும் அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை பற்றி நாம் அனைவரும் வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபிலே இப்படி சொல்கின்றார்: அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, எமக்கு கொடுக்கப்பட்ட செல்வமும் பணமும் குழந்தைகளும் இந்த உலகத்துடைய அழகு, பியூட்டி என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வீட்டை கட்டுவோம், தேவைக்கு அதிகமாக ஒரு பகுதியை அழகுக்கு கட்டுவோம். வாகனத்தை வாங்கி ஓட்டுவோம், இன்னும் சிலர் அழகுக்காக வேண்டி வாகனத்தை வாங்கி அவர்கள் பயன்படுத்துவார்கள். இதே போன்று நாம் அழகு பார்க்கக்கூடிய முக்கியமான பகுதிதான், முக்கியமான விடயம்தான் எமது பிள்ளைகள். எமக்கு கிடைத்த பிள்ளைகளை வைத்து நாம் அழகு பார்க்கின்றோம். எமக்கு பிறந்த பிள்ளைகள் பேச ஆரம்பித்து விட்டார்களா, அவர்களுடைய மழலை மொழியை கேட்கும் பொழுதே ஏற்படக்கூடிய சந்தோஷம் வித்தியாசமானது. அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது, நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் வித்தியாசமானது. அவர்கள் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக முன்னேறி பல உயர்வுகளை அடையும் பொழுது பெற்றோர்களாகிய நாம் எமது மனதிலே ஏற்படக்கூடிய சந்தோஷம் வித்தியாசமானது. அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை எப்பொழுதும் நாம் காணும் பொழுது ஒன்றை நாம் சொல்ல வேண்டும், அதை மறந்து விடவே கூடாது. அது எமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியமாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பார்த்து நாம் வியந்து போகும் பொழுது, ஆச்சரியப்படும் பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். இது அல்லாஹ் நாடியது. அவனுடைய உதவி இல்லாமல் எனக்கு எதையும் அடைய முடியாது என்று சொன்னால்
அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஏனைய பாக்கியமாக இருக்கலாம், அதற்கு கண் திருஷ்டி கண்ணூர் ஏற்பட மாட்டாது, பொறாமை ஏற்பட மாட்டாது, அதன் ஆபத்துகள் எமக்கு எந்த ஒரு தீங்கையும் உண்டாக்க மாட்டாது. இது குர்ஆன் எமக்கு கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த துஆவாக இருக்கிறது. அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை பற்றி கிஃப்ட் என்று சொல்கின்றார். அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை பற்றி அழகென்று சொல்கின்றார். அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை பாக்கியங்களை பற்றி இப்படியும் சொல்கின்றார், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணமும் குழந்தைகளும் சோதனை என்று சொல்கின்றார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணமும் குழந்தைகளும் சோதனை என்று சொல்கின்றார். எம்மில் சிலர் சில சந்தர்ப்பங்களிலே எமக்கு கொடுக்கப்பட்ட சில குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றோம், அழுகின்றோம். ஏன் இப்படியெல்லாம் இருக்கின்றார் என்று கவலைப்படுகின்றோம். ஒரு தந்தை 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு நண்பர் வந்தார். வந்து சொன்னார், எனது பிள்ளைகளை பற்றி எனக்கு சரியான பயமாக இருக்கின்றது, மனதிலே ஒரு வகையான ஊசலாட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நன்றாகத்தான் இருக்கின்றார்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆனால் ஃபியூச்சரிலே அவர்களுக்கு என்ன நடக்குமோ தெரியாது, அவர்கள் எப்படி இருப்பார்களோ தெரியாது என்று நான் பயப்படுகின்றேன், அவர்கள் எனக்கு சோதனையாக மாறுவார்களா என்று நான் பயப்படுகின்றேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எனது பிள்ளைகளை வாழும் பொழுதும் சோதனையாக ஆக்கிவிடாதே, எனது மௌத்துக்கு பின்னாலும் சோதனையாக ஆக்கிவிடாதே, மௌத்துக்கு பின்னாலும் சோதனையாக ஆக்கிவிடாதே. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஜனாசாவுடைய தொழுகையிலே 4வது தக்பீருக்கு பின்னால் ஒரு துஆ ஓதுவோம். அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹ் வலா தஃப்தின்னா பஅதஹ். யா அல்லாஹ் இவருடைய கூலியை எமக்கு இழக்க செய்து விடாதே, வலா தஃப்தின்னா பஅதஹ், இவருடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு மத்தியிலே இவருடைய பிள்ளைகள் மூலமாக அல்லது வேறு விடயங்கள் மூலமாக எந்த ஒரு குழப்பத்தையும் உண்டாக்கி விடாதே. உலகத்தில் சிலர் வாழ்ந்தார்கள், நல்ல சேவைகளை செய்தார்கள், அவர்கள் மூத்துக்கு பின்னால் அவர்களை மக்கள் புகழ்கின்றார்கள், துஆ செய்கின்றார்கள். இன்னும் சிலர் உலகத்திலே வாழ்ந்தார்கள், நல்ல சேவைகளை செய்தார்கள், ஆனால் அவர்களுடைய மூத்துக்கு பின்னால் அவர் செய்த நல்ல சேவைகளை அவர்களது பிள்ளைகள் அளிப்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த நல்ல காரியங்களுக்காக வேண்டி தனது சொத்துக்களை வக்ஃப் செய்துவிட்டு சென்றார்களோ அந்த வக்ஃப் சொத்துக்களை தனது சொத்தாக உரிமை கொண்டாடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வேறு எங்கும் கிடையாது, இந்த நாட்டிலே நடைபெறுகின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்க வேண்டும். இந்த குழந்தைகள் மூலமாக அவர்களுடைய கபருக்கு அவர்களுடைய மறுமைக்கு எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எனது பிள்ளைகளை வாழும் பொழுதும் சோதனையாக ஆக்கிவிடாதே, மௌத்துக்கு பின்னாலும் சோதனையாக ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் குழந்தைகளை பற்றி கிஃப்ட் என்று சொல்கின்றான், அழகென்று சொல்கின்றான், ஃபித்னா குழப்பம் என்று சொல்கின்றான், சோதனை என்று சொல்கின்றான். கண்ணியமானவர்களை, இப்படியும் அல்லாஹ் சொல்கின்றான். ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், வல்லதீன யகூலூன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. எங்களுடைய ரப்பே, எங்களது மனைவி எங்களது பிள்ளைகளின் மூலம் கண் குளிர்ச்சியை கிஃப்டாக தந்துவிடு. அவர்களுடைய துஆ இருக்க மாட்டாது, பிள்ளைகளை கிஃப்டாக தந்துவிடு என்று துஆ செய்ய மாட்டார்கள். எப்படி துஆ செய்வார்கள் என்றால், எங்களது மனைவி எங்களது பிள்ளைகளின் மூலம் கண் குளிர்ச்சியை கிஃப்டாக தந்துவிடு. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, எங்களை முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கிவிடு. மற்றவர்கள் பார்த்து ஆசைப்படக்கூடிய ஒரு ஃபெமிலியாக எனது ஃபெமிலியை ஆக்கிவிடு. எனது பிள்ளைகளை பார்த்து, எனது மனைவியை பார்த்து இப்படிப்பட்ட குடும்பமாக எனது குடும்பம் ஆகக்கூடாதா என்று மற்றவர்கள் ஆசைப்படக்கூடிய முத்தகீன்களுக்கு ரோல் மாடலான ஒரு ஃபெமிலியாக என்னை ஆக்கிவிடையா அல்லாஹ் என்று அவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமது குடும்பம் எமது பிள்ளைகள் எமக்கு கண்குளிர்ச்சியாக மாற வேண்டுமா? எமக்கு கண்குளிர்ச்சியாக மாற வேண்டுமா? எமக்கு சோதனையாக ஆகிவிடக் கூடாதா? அதற்கு குர்ஆன் ஒரே ஒரு வழிகாட்டலை குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதில்தான் எமது குடும்பத்துடைய கண் குளிர்ச்சி உலகத்திலும் இருக்கின்றது, மறுமையிலும் இருக்கின்றது.
அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே ஒரு தேவை வந்துவிட்டால் முதலாவது நாம் முன்னிலைப்படுத்துவது எனது குடும்பத்தின் தேவை, எனது பிள்ளைகளின் தேவை. வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் வந்து விட்டால் எமக்கு மிக பெரிதாக விளங்கக்கூடிய கஷ்டம் எமது பிள்ளைகளின் கஷ்டம். அதற்கு பின்னால் தான் எமது கஷ்டமும் ஏனைய கஷ்டம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பயங்கரமான தண்டனை நரகத்துடைய தண்டனை. ஒரு தாய் ஒரு ஆணிமிடத்தில் வந்து கேட்டார், எனது மகனை நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி எழுப்புகின்றேன், அவர் எழும்ப மறுக்கின்றார், எவ்வளவோ நான் சொல்கின்றேன், அவர் எழும்பாமல் இருக்கின்றார், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கண்ணியமானவர்களே, அந்த ஆலிம் சொன்னார், உங்களது மகன் தூங்கிக் கொண்டிருக்கின்றார், திடீரென்று கரண்ட் ஷார்ட் கனெக்ஷன் ஒரு ஏற்பட்டு விட்டது, நெருப்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றது, நெருப்பு பற்றி கொண்டிருக்கின்றது, இந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? மகன் தூங்கட்டும் என்று விடுவீர்களா? மகன் தூங்கட்டும் என்று விடுவீர்களா? இல்லை, எப்படியாவது தண்ணீர் வாளியை ஊற்றியாவது எனது மகனை நான் பாதுகாக்க வேண்டும் என்று அவரை எழுப்புவேன். இதைவிட இந்த நெருப்புடைய கஷ்டத்தை விட நீங்கள் உணர வேண்டிய கஷ்டம் நரகத்துடைய கஷ்டம். நாளை மறுமை நாளையிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது எனது மகனும் எனது பிள்ளைகளும் நரகத்துக்கு போவதா? என் கண்ணுக்கு முன்னால் அந்த நரகத்திலே பொசுக்கப்படுவதா? அந்த நெருப்பிலே விழுவதா? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமது சிந்தனை உலகத்துடன் மாத்திரம் இருக்கக்கூடாது. மறுமையை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 வழிகாட்டல்களை இன்றைய ஹுத்பாவிலே நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, கண்ணியமானவர்களே, நாம் எமது பிள்ளைகளுக்கு வார்த்தைகளில் சொல்வதற்கு முன்னால் எமது வாழ்க்கையால் எமது ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நல்ல ஒரு தந்தையாக வாழ்ந்து காட்டுவது, நல்ல ஒரு தந்தையாக வாழ்ந்து காட்டுவது, எமது பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமான ரோல் மாடல் ஒரு தந்தையாக நாம் வாழ்ந்து காட்டுவோம். அதன் மூலம் எமது பிள்ளைகள் திருந்துவார்கள் நிச்சயம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மிம்பரில் இருந்து கொண்டு உலமாக்கள் அவர்களுடைய பயான் மூலமாக பிள்ளைகளுக்கு ஏற்படும் மாற்றத்தை விட எம்மை பார்த்து வீட்டிலே நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பார்த்து பிள்ளைகளிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிக பெரிது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், மிகப்பெரிய ஃபிக்ஹுடைய இமாம், 4 மத்ஹப்களில் ஒரு மத்ஹபுடைய இமாமாக இருக்கின்றார். 5 மசாயில்களை நான் ஒரு சலூன் பார்பரிடமிருந்து படித்தேன். முடிவெட்டக்கூடிய சாதாரண ஒரு மனிதரிடமிருந்து படித்தேன். ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருந்தேன். நான் முடிவெட்ட சென்றேன், ஹல்க் செய்ய வேண்டும், தலையை சிரைக்க வேண்டும். நான் சென்று அந்த மனிதனிடத்தில் நான் தலையை சிரைப்பதற்காக வேண்டி கொடுத்தேன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் பிஸ்மில்லா சொல்லுங்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். 2வது இடது பக்கத்தை நான் கொடுத்தேன். கண்ணியமானவர்களே, அவர் சொன்னார், வலது பக்கத்தை தாருங்கள், வலது பக்கத்தை வைத்து தலை முடிகளை வலிப்பது சுன்னா என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ஒரு முடிவெட்டக்கூடிய சலூன்காரன் இப்படி பேசுகின்றானே என்று நான் நினைக்கும் பொழுது, ஏன் சைலண்டாக இருக்கின்றீர்கள்? ஹஜ்ஜுக்கு வந்திருக்கின்றீர்கள், தல்பியா சொல்லுங்கள் என்றார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அனைத்தையும் முடித்து விட்டார்கள். அதற்கு முன்னால் கிப்லாவை முன்னோக்கி உட்காராமல் கிப்லாவுக்கு ஒப்பசிட்டாக உட்கார்ந்தார்கள். சொன்னார், கிப்லாவை முன்னோக்கி உட்காருங்கள், நல்ல காரியங்களில் கிப்லாவை முன்னோக்கி இருப்பது சுன்னத். சுப்ஹானல்லாஹ். கடைசியாக முடித்து விட்டு போக போனார்கள். என்ன செய்ய போகின்றேன் என்று கேட்டார். நான் சற்று நேரம் தூங்க போகின்றேன் என்றார். சொன்னார், தூங்குவதற்கு முன்னால் 2 ரக்அத் தொழுது கொள்ளுங்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், எங்கிருந்து இதை நீ படித்தாய்? அந்த மனிதர் சொன்னார், இதை படிப்பதற்கு நான் எந்த மதரசாவுக்கும் போகவில்லை, எந்த மஸ்ஜிதுக்கும் போகவில்லை. என்னிடத்தில் மக்காவுடைய இமாம் அத்தா இப்னு அபீ ரபாஹ் தலையை சிரைப்பதற்காக வேண்டி வந்தால் இப்படித்தான் நடந்து கொள்வார். அவரை பார்த்து நான் படித்த பாடம் இது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எம்மை பார்த்து பிள்ளைகள் அவர்கள் பாடம் படிக்கின்றார்கள்.
எமது நடைமுறைகளை பார்த்து, எமது பண்பாடுகளை பார்த்து, எமது செயற்பாடுகளை பார்த்து எமது பிள்ளைகள் அவர்களது வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றார்கள். இதுதான் யதார்த்தம். எத்தனை பயான்களையும் அவர்களை கேட்க வைப்பதற்கு முன்னால் நான் எப்படி வீட்டில் நடந்து கொள்கின்றேன், எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருக்கின்றேன், நான் ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் நிச்சயம் எமது பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஹிஸ்டரி. கண்ணியமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா ஹிதுர் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரை பற்றி பேசுகின்றார். கடல் பயணம் செய்கின்றார்கள். சொன்னார்கள், எந்த கேள்வியை எதை செய்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது. 3 நிகழ்வுகள் நடக்கின்றது. சுருக்கமாக ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு ஊருக்கு வருகின்றார்கள். அந்த ஊருக்கு வரும் பொழுது பசியுடன் இருக்கின்றார்கள். உணவு கேட்கின்றார்கள். அவர்கள் விருந்தளிக்கவில்லை. சற்று தூரம் செல்கின்றார்கள். ஒரு சுவர் விழும் நிலைமையிலே இருக்கின்றது. அந்த சுவரை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், லவ் ஷிக்த லத்தஹப்த அலைஹி அஜ்ரா, நீங்கள் நாடினால் இவர்கள் எங்களுக்கு விருந்தளிக்கவே இல்லை, பசியுடன் வந்து உணவு கேட்டோம், இவர்கள் தரவே இல்லை, இவர்களுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய போகின்றீர்களா என்று கேட்டார்கள். விளக்கத்தை சொன்னார்கள். நான் ஏன் நேராக்கினேன் என்று தெரியுமா? இந்த சுவர் 2 அனாதைகளுக்கு சொந்தமானது. அந்த சுவருக்கு கீழால் அவர்களுக்குரிய செல்வம் இருந்தது. வகான அபூஹுமா சாலிஹா, நான் நேராக்கிய காரணம் அவர்களது தந்தை, அந்த 2 அனாதைகளுடைய தந்தை சாலிஹான நல்ல ஒரு மனிதராக இருந்தார். நல்ல ஒரு மனிதராக இருந்தார். சிறுவர்கள் சொல்கின்றார்கள், நாம் நல்லவர்களாக இருந்தால் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பலவீனம் உடையவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை நிச்சயம் உயர்த்துவார். பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நாம் அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு நல்ல ஒரு அடியானாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் எமது பிள்ளைகளை பாதுகாப்பான். அவர்களது அறிவை பாதுகாப்பான். அவர்களது செல்வத்தை பாதுகாப்பான். உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுப்பான் என்று உலமாக்கள் முஃபஸ்ஸிரூன்கள் எழுதி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் எமது பிள்ளைகளுக்கு ரோல் மாடலான ஒரு ஃபாதராக, ஒரு தந்தையாக நாம் இருப்போம். நாம் பிள்ளைகளுக்கு அதான் சத்தம் கேட்கும் பொழுது நீங்கள் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு செல்லுங்கள் என்று சொல்வதை விட அவர்களது கையை பிடித்துக் கொண்டு வாருங்கள் மஸ்ஜிதுக்கு சென்று ஜமாஅத்துடன் சொல்லுவோம் என்று நாம் கூட்டிக் கொண்டு வருவோம். கண்ணியமானவர்களே, கூட்டிக் கொண்டு வருவோம். பிள்ளைகளுக்கு முன்னால் நாம் நல்ல காரியங்களை, சுன்னத்தான விடயங்களை, குர்ஆன் ஓதுவதை, நஃபிலான தொழுகைகளை தொழுவோம். ஒரு இமாம் நிறைய தொழுது கொண்டிருந்தார். மகனை பார்த்து சொன்னார், மகனே, நான் ஏன் இவ்வளவு தொழுகின்றேன் என்று தெரியுமா? லிஅஜ்லிக், உனக்காக வேண்டித்தான். நீ உயர வேண்டும். எனது தொழுகையை வைத்து அல்லாஹ் உனக்கு உயர்வை தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய அமல்களை செய்கின்றேன் என்று அந்த ஆளில் சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமது பிள்ளைகள் மிக சிறந்தவர்களாக மாற வேண்டுமா? எமது தொழில் ஹலாலாக இருக்க வேண்டும். எமது தொழில் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமான சம்பாத்தியம் இருக்கின்றதா? வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றதா? அதன் பாதிப்பு எம்முடன் முடிய மாட்டாத கண்ணியமானவர்களே, அதன் பாதிப்பு எமது பிள்ளைகளையும் காணும். இதுதான் யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். குர்ஆன் சொல்கின்றது, குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா, நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள், நல்லதை செய்யுங்கள். ஹலாலை ஒரு மனிதன் சாப்பிட்டால் அவனிடத்தில் நல்ல செயற்பாடுகள் உருவாகும். அவரது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள். ஒரு மனிதனிடத்தில் ஹராம் இருக்கின்றதா? ஹராமான சம்பாத்தியம் இருக்கின்றதா? வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றதா? அவரது வியாபாரத்தில் ஏதாவது ஒரு பகுதியிலே வட்டி கலந்திருக்கின்றதா? ஏமாற்றம் பொய் இருக்கின்றதா? கண்ணியமானவர்களே, அதன் தாக்கம் அவருக்கும் இருக்கின்றது, அவரது பிள்ளைகளுக்கும் நிச்சயம் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமது பிள்ளைகள் சிறந்தவர்களாக மாற வேண்டுமா? எவ்விடத்தில் எமது வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் அநியாயம் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய உரிமைகளை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய உரிமைகளை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய மானத்தில் கையை வைத்தால், மற்றவர்களுடைய சொத்திலே கையை வைத்தால், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தால் அந்த அநியாயம் எம்மை சும்மா விடமாட்டாது. கண்ணியமானவர்களே, அது எம்மை உண்டாக்கும், எமது பிள்ளைகளுக்கும் பயங்கரமான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடியது என்று குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு
பொருத்தமான ஒரு அடியானாக, நல்ல ஒரு அடியானாக நாம் மாறுவோம். நீதம் செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக மாறுவோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தை நீதத்தால் நிரப்பியவர்கள். அவர்களுடைய நீதமான ஆட்சி, அநியாயத்துக்கு புறம்பான ஆட்சி இன்றும் பேசப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, அவர்கள் முன்னால் வாழ்ந்த ஒரு கலீஃபாவை அடக்கிவிட்டு வருகின்றார்கள். நல்ல பிள்ளைகளை அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அவர்கள் மரணிக்கும் பொழுது 12 பிள்ளைகள் இருந்தார்கள். 18 தீனார்களை தான் விட்டுவிட்டு செல்கின்றார்கள். கண்ணியமானவர்களை கேட்கப்பட்டது, பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த சொத்தை விட்டுவிட்டு செல்கின்றீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், தரத்து லஹும் தக்வல்லாஹ், நான் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட்டுவிட்டு செல்கின்றேன். அல்லாஹ்வுடைய தக்வா அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றது. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் நல்லவர்களான எனது பிள்ளைகளை பொறுப்பெடுப்பார், அவன் கைவிடவே மாட்டான். அவர்கள் பாவிகளாக இருந்தால் பாவம் செய்வதற்கு நான் ஏன் பணத்தை கொடுத்து விட்டு போக வேண்டும்? அனாச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு நான் ஏன் பணத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். எப்படிப்பட்ட தக்வாவுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு சென்றார்கள் என்றால், முன்னால் வாழ்ந்த கலீஃபாவை அடக்கிவிட்டு வருகின்றார்கள். துஹாவுடைய நேரம் சற்று நேரம் தூங்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அவர்களிடத்தில் எந்த நீதம் இருந்ததோ அந்த நீதத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். வாப்பாவிடத்தில் நீதம் இருந்தால் பிள்ளைகளிடத்திலும் நீதம் இருக்கும். கண்ணியமானவர்களே, மகன் வந்தார், அப்துல் மலிக் வந்து கேட்டார், பாப்பா என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டார். சொன்னார், இரவு முழுக்க சாச்சாவுடைய ஜனாசாவில் விழித்திருந்தேன், அந்த வேலையிலே ஈடுபட்டிருந்தேன், சற்று நேரம் தூங்க போகின்றேன் என்றார். கண்ணியமானவர்களே, கேட்டார் ஒரு கேள்வி, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன. சொன்னார், அதை வறுக்க பின்னால் நான் கொடுத்து விடுகின்றேன் என்றார். கண்ணியமானவர்களே, அப்துல் மலிக் கேட்டார், இதுதான் சரியான வளர்ப்பின் அடையாளம். கேட்டார், துஹர் வரைக்கும் வாழுவீர்கள் என்ற நிச்சயத்தை தந்தது யார்? துஹர் வரைக்கும் வாழுவீர்கள் என்ற உறுதியை தந்தது யார்? கட்டியணைத்தார்கள் மகனை. சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், நான் பிழையான வழியில் சென்றாலும் நேரான பாதையை காட்டித் தரக்கூடிய பிள்ளையை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹை புகழ்ந்தார்கள். நாம் எமது பிள்ளைகளுக்கு எமது நல்ல காரியங்கள் மூலமாக, எமது நல்ல செயற்பாடுகள் மூலமாக முன்மாதிரியான ஒரு தந்தையாக, ஒரு பேரன்ஸாக நாம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது பிள்ளைகளை உயர்த்துவார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது பிள்ளைகளை கண்காணிப்போம். பிள்ளைகள் ஏதாவது தவறான வழியில் செல்லும் பொழுது அவர்களுக்கு நேரான பாதைகளை காட்டிக் கொடுப்பது பேரண்ட்ஸ் ஆகிய, தந்தையாகிய, பெற்றோராகிய எமது பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் யாருடன் சேர்கின்றார்கள், எமது பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ்மார் யார், இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல நண்பன் பெர்ஃபியூம் விற்கக்கூடிய ஒரு வியாபாரியை போல். பெர்ஃபியத்தை வாங்காவிட்டாலும் அவரிடத்தின் நறுமணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் இரும்பை உருக்கக்கூடிய கொல்லனை போல். அவனிடத்தில் சென்று இரும்பை வாங்காவிட்டாலும் நெருப்பின் புகையின் வாசமாவது வீசத்தான் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாருடன் செல்கின்றார்கள்? ஸ்கூலுக்கு சென்றாலும், கிளாஸுக்கு சென்றாலும், வெளியில் சென்றாலும் எனது பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ்மார் யார்? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதை பார்ப்பது எமது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களது பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தந்தை பிள்ளைகளுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவார். பிள்ளைகளை பார்ப்போம். இன்று பிள்ளைகளிடத்தில் பார்க்க வேண்டிய பிரதானமான விடயம் பிள்ளைகளுடைய ஸ்மார்ட் போனை பார்ப்போம். அவர்கள் எங்கே சென்று எதை பார்க்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். அங்குதான் பிள்ளைகளுடைய சொர்க்கமும் நரகமும் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அங்குதான் பிள்ளைகளுடைய சொர்க்கமும் நரகமும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய போனுடைய பாஸ்வேர்ட் தெரியுமா? அன்புக்குரிய வாலிபர்களே, என் போன்றவர்களே, எம்மை கண்காணிக்கக்கூடிய, எமக்காக வேண்டி நேர்வழி காட்டக்கூடிய, தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழும்பி அல்லது கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு தந்தையை அல்லாஹ் தந்திருக்கின்றானா? இதைவிட சிறந்த பாக்கியம் எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தந்தை இருக்கும் பொழுது தொழுமாறு செல்கின்றார்,
குர்ஆன் ஓதுமாறு செல்கின்றார், என்ன அலட்டுகின்றார் என்று நாம் நினைக்கின்றோமா? இவரை விட துர்ப்பாக்கியம் பெற்றவர் உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹ் உலகத்திலே தந்த மிக உயர்ந்த பாக்கியம் சாலிஹான ஒரு தந்தை. அவர் ஒரு சொசைட்டியையே உருவாக்கக்கூடியவர், ஒரு சமுதாயத்தையே உருவாக்கக்கூடியவர், நல்ல ஒரு சொர்க்கத்துக்கு சொந்தமான ஒரு உம்மத்தை உருவாக்கக்கூடியவர் தான் நல்ல ஒரு தந்தை. இப்படிப்பட்ட ஒரு தந்தையை, எனக்கு நேரான சொர்க்கத்துடைய பாதையை காட்டித்தரக்கூடிய ஒரு வாப்பாவை அல்லாஹ் தந்திருக்கின்றானா? இது உயர்ந்த பாக்கியம். பிள்ளைகளை பார்ப்போம், பிள்ளைகள் எவ்வளவு செல்கின்றார்கள், எந்த பாதையில் செல்கின்றார்கள் என்பதை பார்ப்பதே நமது கட்டாய கடமையாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுடன் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கின்றது? தொழுகைக்காக வேண்டி வருகின்றார்களா? 5 நேரம் தொழுகின்றார்களா? பரலான தொழுகைகளிலே எவ்வளவு கவனம் செலுத்துகின்றார்கள்? ஜமாத் தொழுகையிலே எவ்வளவு கவனம் செலுத்துகின்றார்கள்? அன்புக்குரியவர்களே, ஜுமாவுடைய தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜித் நிறைய அனைவரும் தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கின்றோம். பரலான தொழுகைக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்துகின்றோம்? பரலான தொழுகைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்துகின்றோம்? 5 நேரம் பரலான தொழுகைகளை கட்டாயம் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ வேண்டும். குறைந்தது இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை அனைவரும் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம். இந்த தொழுகையாவது எனது மகனை கைக்கிட்டால் பிடித்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகின்றோமா? மஸ்ஜிதிலே எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனை பாடமாக்குவதற்கு அதற்குரிய ஹலகாக்கள் நடக்கின்றன. ஒரு பாடமாக்காவிட்டாலும் அந்த சபையில் உட்கார்ந்தாலே பரக்கத். மக்ரிபை தொழுவார், இஷாவை தொழுவார், அந்த நேரத்திலே குர்ஆனுடைய ஹலகாக்கள் நடைபெறுகின்றன. இந்த ஹலகாக்களிலே ஈடுபடுத்துவோம். இது கட்டாய பொறுப்பு. கண்ணியமானவர்களே, நாளை எமது பிள்ளைகள் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கில் இருந்து தப்புவதற்குரிய வழி. 3வது, பிள்ளைகளுக்காக வேண்டி செய்ய வேண்டியது துஆ. துஆ 3 துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தந்தை பிள்ளைக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ. உலகத்திலே தோன்றிய ஒரு மாமேதை, முஹத்திஸீன்களின் தலைவர் இமாம் புகாரி பிறக்கும் பொழுது பார்வை எடுக்கவில்லை. ஆனால் தாயின் அழுகை, தாயின் கேட்டம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் கனவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். சொன்னார்கள், தாயே, உங்களது மகனுடைய விடயத்திலே அழுத அழுகையை வைத்து அல்லாஹ் பார்வையை தந்துவிட்டார். சுப்ஹானல்லாஹ். எழும்பி பார்க்கின்றார்கள், மகனுக்கு பார்வை கிடைத்து விட்டது, மகனுக்கு பார்வை கிடைத்து விட்டது. உலகத்திலே 2 ஹரம்களுக்கும் ஒரு இமாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 2 ஹரமுக்கும் ஒரு இமாம்களுக்குரிய தலைவர் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சின்ன வயதிலே சேட்டை செய்யக்கூடியவர், குழப்பம் பண்ணுவார், எப்பொழுது பார்த்தாலும் ட்ரபிள் பண்ணிக்கொண்டே இருப்பார். உம்மா சொல்வார், இப்படியெல்லாம் குழப்பம் போடும் பொழுது பத்வா செய்ய மாட்டார், பத்வா செய்ய மாட்டார். சொல்வார், அல்லாஹ் உன்னை ஹரமுடைய இமாமாக ஆக்கட்டும், அல்லாஹ் உன்னை ஹரமுடைய இமாமாக ஆக்கட்டும் என்று துஆ செய்வார். அந்த தாயுடைய துஆவுடைய பரக்கத் அல்லாஹ் 2 ஹரமுக்கும் இமாமாக அப்துல் ரஹ்மான் சுதைஸ் என்பவரை ஆக்கியிருக்கிறார். ஒரு இமாம் இருக்கின்றார், அவர் பெரிய பெரிய கிதாபுகளை, கஷ்ஷாப் போன்ற தஃப்சீர்களை எழுதிய இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், சின்ன வயதிலே நான் ஒரு பறவையுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் அந்த பறவையின் காலை நான் தவறுதலாக பை மிஸ்டேக் உடைத்து விட்டேன். எனது தாய் அந்த பேச்சு புலத்திலே, உனது காலையும் அல்லாஹ் உடைப்பானாக என்று சொல்லிவிட்டார், துஆ செய்து விட்டார். இதோ தாய் செய்த துஆ, ஒரு செகண்ட் செய்த துஆ, எனது காலை நான் இழந்து விட்டேன் என்று சொல்கின்றார். விளையாட்டுக்கு கூட பிள்ளைகளுக்கு எதிராக நாம் துஆ செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுஸிக்கும் வ அலா அவுலாதிக்கும், உங்களுக்கு எதிராக, உங்களது பிள்ளைகளுக்கு எதிராக கோபமான சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் துஆ செய்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிள்ளைகளுடைய விடயத்திலே ஹோப்பை இழந்து விடக்கூடாது. நிச்சயம் நமது பிள்ளைகளை, அவர்களுடைய நிலைமைகளை அனைத்தையும் மாற்றக்கூடியவன் அல்லாஹ். அவரிடத்தில் எனது பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்தால் நிச்சயம் அல்லாஹ் மாற்றுவான். அதற்குரிய அருமையான ஒரு துஆ இருக்கின்றது குர்ஆனிலே, வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி. 40 வயதை அடையும் பொழுது ஓத வேண்டிய துஆ. ஒரு இமாம் ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து இந்த மிம்பரிலே இந்த ஃபத்வா செய்யும் பொழுது அந்த துஆவை சொன்னார்.
40 வயதை அடையும் பொழுது ஓத வேண்டிய துவா. அதில் ஒரு பகுதிதான் யா அல்லாஹ், எனது பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று நாம் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்வோம். அல்லாஹு தஆலா நமக்கு கிடைத்த பிள்ளைகளை கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக நாளை மறுமை நாளையிலே சொர்க்கத்தை சம்பாதித்து தரக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ்